துன்பப்படுவதற்கு ஒரு ஆறுதலாக இருப்பது தான் தவக்காலத்தினுடைய நோக்கம். நாங்களும் அதே நோக்கத்தில் தான் நாங்கள் பயணிக்கிறோம். எங்கள் அறக்கட்டளையும் தொடர்ந்து அந்த நோக்கத்தில் தான் பயன்படுகிறது. இது நீங்கள் தவக்காலம் ஒரு 40 நாள் கொண்டாடுவீங்க. நாங்கள் வருஷம் 365 நாளும் எங்கள் அறக்கட்டளை தவக்காலமாக தான் இருக்கிறது. சரி, எங்கள் பிள்ளைங்களுக்கு போதிக்கின்ற விஷயமாகட்டும், அது மாதிரி தொடர்ந்து நாங்கள் ஒரு போதனை செய்கின்றோம். எப்படி ஒரு நல்ல பாடகியாக இருப்பது, தனி மனித ஒழுக்கத்தில் எப்படி நாங்கள் சிறப்பாக இருக்கிறது இந்த விஷயங்களை நாங்கள் போதிக்கிறோம். இன்னைக்கு எவ்வளவோ தடைகள் நம்மள்ட்ட இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க போதையிலிருந்து விடுபடணும், போதையிலிருந்து விடுபடணும். போதை என்பது மதுவும் சிகரெட்டு மட்டும் அல்ல, செல்போன் ஒரு போதை தானே. இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. செல்போன் ஒரு போதை தானே. பெரிய போதை பார்த்தா ட்ரிங்க்ஸை விட ஆல்கஹாலை விட செல்போன் போதை தான் பெரிய போதையா இருக்கு. குழந்தைங்க கூட, பச்சில குழந்தைங்களுக்கு கூட அந்த செல்போனை கையில கொடுத்தோம்னா என்ன பண்ணுது? அமைதி ஆயிடுது, போதை ஆயிடுது. இப்படித்தானே இருக்கு. ஸோ இப்போ இது மாணவர்களுக்கு இப்படிதான் போய் சிக்கி இருக்கு. அப்ப இவர்களை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு ஆன்மீக கருத்துக்கள் தேவை. அவர்கள் மனதில் இந்த ஆன்மீக சிந்தனையை, இந்த கருத்துக்களை கொண்டு சேர்க்க வேண்டும். குறிப்பாக அந்த தவக்காலத்துல இயேசுவனுடைய தத்துவங்களையும், அவர் பட்ட பாடுகளையும், அவர் நமக்காக சிலுவையில் அறியப்பட்ட விஷயங்களையும் கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காக தான் இந்த சூர்யா அறக்கட்டளை இந்த தவக்கால கூடுகையை இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறது. ஸோ வந்திருக்கின்ற அனைவரையும் மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்.